கொடுமைகளும் சித்திரவாதைகளும் நடக்குகிற காலமெல்லாம் ஒரு முஸ்லிம் கண்டும் காணாமல் செல்லவே கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய, அதாவது கொடுமையிலே கொடுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஹதீஸிலே, தஅவ்வுது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், மின் ஜஹதில் பலா, கடுமையான சோதனையை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். பசியினால் ஒருத்த மூத்தா போறான் பாத்தீங்களா, அதுதான் கொடுமையிலும் கொடுமை. சோதனையினுடைய உச்ச கட்டம் என்பது உண்ண உணவில்லாமல் அருந்த தண்ணீர் இல்லாமல் ஒருவன் உயிரை விடுகிறான் அல்லவா, அதுதான் உச்சபட்ச பலா சோதனை. பேர்பட்ட சோதனைக்கு இன்றைக்கு அரக்கர்களான இஸ்ரேலினுடைய அந்த அடாவடித்தனத்தால் அந்த பலஸ்தீன மக்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாயை கொண்டும் பசியினால் பட்டியினால் வஃபாத்தாய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஷஹீதாக ஆக்கப்படுகிற பொழுது அவர்கள் கம்பீரமாக நின்றிருந்தார்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கட்டும் என்று ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் மறுபக்கம் அவர் வாழ்வு சிறப்பாக இருக்கட்டும் என்று துஆ செய்தோம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் மரணிக்கிற பொழுது வயிறு ஒட்டி போயிருச்சு. இது ஏஐ இல்ல, இயற்கையா அவங்களுடைய போட்டோக்கள் எல்லாம் பிக்சர்கள் எல்லாம் வலைதளங்களிலே பார்க்கிற பொழுது உண்மையாகவே உள்ளம் குமுறுகிறது. அப்பதான் நினைச்சோம் 3 நேரம் சாப்பிட்டு நம்ம, ஒரு நேரம் அல்ல, தொடர்ந்து ஒரு வார காலம் ஒரு மாத காலம் உணவையே பார்க்காமல் ஒரு சமூகம் செத்து மடிகிறது என்றால் அந்த அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை நிச்சயம் வரும். நம்ம செய்யறது என்ன, அவங்களுக்காக வேண்டி துஆ மாத்திரம் அல்ல, ஏதாவது ஒரு வலைதளங்கள்ல கண்டதுக்கெல்லாம் கமெண்ட் பண்றான். உங்களுடைய ஏதோ ஒரு ரீலை போட்டுட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் இதிலே பதிவு செய்யலாம் அப்படின்னா அதுல பார்த்தா நிறைய பேர் வெறும் கருத்தா பதிவு பண்ணுவான். இது மாதிரியான பிக்சர்களை நாம் பார்க்கிற பொழுது பின்னூட்டங்கள் அதிலே இருந்தால் நீங்கள் அதிலே பதிவு செய்யுங்கள். அநியாயமாக ஒரு சமூகத்தை நீங்கள் அழித்தால் உங்களை அழிப்பதற்கு இறைவன் நிச்சயமாக ஒரு நபரை ஏற்படுத்துவான் என்ற செய்திகளை நாம் பதிவு செய்யணும். இது எந்த நாட்டையும் திட்டதில்லை நோக்கம், எந்த நாட்டுக்கு ஆப்போசிட்டா பேசுறது இல்லை. அநியாயமாக ஒரு சமூகத்தை துண்டாடுகிற பொழுது உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்தால் அவர்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய குற்றவாளி யாருன்னா நம்ம எல்லாம் என்ன கத்தத்தான் முடியும், சொல்ல முடியும், ஞாபகப்படுத்த முடியும், நீங்க கேட்டுட்டு துஆ செய்ய முடியும், அவ்வளவுதான் நம்ம சக்தி இல்லையா, அதுக்கு மேல் நம்ம சக்தி கிடையாது. ஆனால் அதை தடுப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பல நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கண்டும் காணாமல் இருந்தால் அவர்கள் இஸ்ரேலுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டம். தடுக்க சக்தி இருந்தும் வேடிக்கை பார்ப்பவன் பாவம் செய்பவனுக்கு இணையான தண்டனையை பெறுவான் என்பது வரலாறுகளில் முழுக்க திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்கள் முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அது தனி மனிதன் அல்ல, தனி மனித வாழ்க்கை அல்ல, தான் என்று தன்னோடு நிற்பது அல்ல, அதை தாண்டி அத்துணை முஸ்லிம்களும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் குரல் கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் தான் உண்மை முஸ்லிம் என்பதைத்தான் திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது.